إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ஸ் வந்து நம்பர் இதா கொஞ்சம் கால் பண்ணல, அவர் வெளியில் போய். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய நமது இந்த வகுப்பிலே, அதாவது ஈதுல் ஃபித்ர் என்று அழைக்கப்படுகின்ற நோன்பு பெருநாள் தொடர்பான சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். 2வது அத்தியாயம் 185வது வசனம், வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மாதத்தை நிறைவாக்கி தந்ததற்காக, அவன் நமக்கு நேரான வழியை காண்பித்ததற்காக நாம் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதன் மூலம் அவனுக்கு நாம் நன்றியுடையவர்களாக மாற வேண்டும். எனவே பெருநாள் என்பது, நாம் ஷவ்வால் மாதத்துக்குள் நுழைந்து விட்டால் அதிகம் நாம் தக்பீர் சொல்ல, அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு குறிப்பிடுகின்றான். அல்லாஹு நாம் அதிகம் தக்பீர் சொல்லி பெருமைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஒரு விடயத்தை பார்ப்போம். பெருநாளுடைய தினத்திலே செய்யப்படுகின்ற அமலுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா? சில செய்திகள் ஷேர் ஆகி கொண்டிருக்குது. சிலவங்க கேள்வி கேட்குறாங்க, பெருநாளுடைய இரவில் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏதாவது விசேஷமான சிறப்புகள் உண்டா? ஒரு செய்தி இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1782வது எண்ணிலே இடம்பெறுகிறது. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக, அதாவது யார் இந்த பெருநாளுடைய இந்த 2 இரவுகளில் அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து நின்று வணங்குவாரோ, உள்ளங்கள் மரணிக்கக்கூடிய நாளில் அவரது உள்ளம் மரணிக்காது. புரியுதா சொல்றது? எனவே இந்த ஒரு செய்தியை இங்கு என்ன செய்யறாங்க, சிலவங்க கொண்டு வந்து அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் அமல்களின் மூலம் சிறப்பிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த செய்தி ஒரு ஆதாரமற்ற செய்தி. இந்த செய்தி ஒரு ஆதாரமற்ற செய்தி. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை சொல்கின்ற போது இது ஆதாரமற்றதாக சொல்கிறார்கள். என்ன சொல்ற? சரி. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த செய்தி, இப்ப நாங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஒரு ஆதாரமற்ற செய்தி. அதாவது பெருநாளுடைய இரவை அமல்களை கொண்டு சிறப்பிப்பது சம்பந்தமாக வரக்கூடிய இந்த செய்தி ஆதாரபூர்வமானது அல்ல. புரியுதா சொல்றது? எனவே இதை இமாம்களான இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சொல்கிறார்கள். இமாம் ஹாஃபிஸ் அல் இராக்கி என்று சொல்லக்கூடிய அறிஞர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலில் வரக்கூடிய இந்த செய்தியை பலவீனப்படுத்துகிறார்கள். இன்னும் பல அறிஞர்கள், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக சொல்கிறார்கள், ஒரு முற்றிலும் மிக பலவீனமான செய்தியாகவும் சொல்கிறார்கள். எனவே முதலாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதில், பெருநாளுடைய இரவு அமல்களை கொண்டு சிறப்பிப்பு சம்பந்தம் வரக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமானது அல்ல, ஒரு பலவீனமான செய்தி. புரியுதா? ஏன்னா நிறைய பேர் அப்படி ஒரு கருத்தில் இருக்கிறான். பெருநாளுடைய தினத்தை
அமல்களை கொண்டு சிறப்பிக்கணும். இப்போ ஒருத்தர் வளமையாக செய்யக்கூடிய அமல்களை அந்த இரவுல செய்யலாம். இப்போ வளமையாக இரவு தொழுக அவர் இரவில் தொழலாம். என்ன அமல்கள் பொதுவாக வருகின்றதோ அவைகளை செய்யலாம். ஆனால் அந்த இரவில் அந்த இரவுடைய அமல்களுக்கு அல்லது அந்த இரவுல அமல் செய்வது சிறப்பு அப்படி எதுவும் செய்திகள் வரவில்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நமக்கு தெரியும் ஷவ்வாலுடைய பிறை ஷவ்வாலுடைய மாதத்துக்குள் நாம் நுழைந்து விட்டால் பிரதானமான முக்கியமான 2 அமல்கள் என்ன? தக்பீர் சொல்றது, அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ர், அந்த 3 கிலோ அரிசியால் பிரதான உணவு என்ன செய்யறது, அதை கொடுப்பது, புரியுதா சொல்றது, அந்த அமல்கள் முக்கியமானவைகள். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். இதுவும் அஹமதுல இன்னும் பல நூட்களில் வரக்கூடிய செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது மதீனாவில் பார்க்குறாங்க, அங்கே மதீனாவாசிகள் 2 நாட்களில் என்ன செய்கிறாங்க, அவங்க பண்டிகையாக பெருநாளாக எடுத்து அதில் விளையாட்டுகள் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதை நபி அவங்க பார்க்குறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் இதை பற்றி அவர்களிடம் கேட்கிறார்கள். கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இது நமது 2 பெருநாளுடைய தினங்கள் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இதற்கு பகலமாக சிறந்த 2 நாட்களை ஆக்கியிருக்கிறான். பெருநாளாக அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த 2 நாட்களை பகரமாக ஆக்கியிருக்கிறான். அது ஒன்று நோன்பு பெருநாள், அடுத்ததாக ஹஜ்ஜி பெருநாள் என்ற ஹதீஸ் வருகிறது. எனவே பெருநாளுடைய தினத்தில் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுக்கள் என்பது மார்க்கம் அங்கீகரித்த ஒரு விஷயம். புரியுது சொல்றது. இப்ப நபி அவங்க சொல்றாங்க, அவங்களோட விளையாட்டுக்களை நபி அவங்க அப்படி தடுத்ததாக இதுல வரல. இந்த 2 நாட்களுக்கு பதிலாக அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் 2 நாட்களை, சிறந்த நாட்களை பகரமாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்ப முஸ்லீம்களுடைய பெருநாட்கள் என்பது ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜு பெருநாளும் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அடுத்த ஒரு விடயத்தை நாம் பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் அந்த தொழக்கூடிய அந்த மைதானம் இருக்கிறதனே, தொழக்கூடிய இடம், அந்த மைதானத்துக்கு, அந்த திடலுக்கு நபி அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்க, எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றதுக்கு ஒரு செய்தி வருது. புகாரில 971 உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், எந்த அளவுக்கு நாம் ஏவப்பட்டோம் என்று சொன்னால், அதாவது திரையினுள் இருக்கும் இளம் பெண்களையும் அதற்கு புறப்பட்டு வர வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருந்தோம். அவர்களும் இந்த தொழுகையில இதுக்கு வர வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், மாதவிடாய் பெண்கள் கூட அந்த தொழக்கூடிய திடலுக்கு, அந்த மைதானத்துக்கு வர வேண்டும். அவர்கள் ஆண்களுக்கு பின்னால் இருந்து தக்பீரை சொல்வார்கள். அதாவது மாதவிடாய் பெண்கள் தக்பீரை சொல்லுவாங்க, அவங்க பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவாங்க. யர்ஜூன பரக்கத்த தாலிக்கல் யௌம், அந்த நாளுடைய பரக்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக, அந்த நாளுடைய சிறப்பை ஆதரவு வைத்தவர்களாக என்று ஹதீஸ் சொல்லுது. அந்த பெருநாளுடைய தினம் என்பது ஒரு பரக்கத்தான சிறப்புக்குரிய தினம். எனவே அந்த தினத்தினுடைய அந்த நன்மைகளை, பரக்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக மாதவிடாய் பெண்கள் கூட அந்த தொழும் இடத்துக்கு, தொழும் திடலுக்கு வர வேண்டும். அவர்கள் தக்பீர் சொல்வார்கள், துஆக்கள், பிரார்த்தனைகளில் ஈடுபடுவாங்க. ஆனால் தொழுகையில் மட்டும் கலந்து கொள்ள மாட்டார்கள், தொழுகையில மாத்திரம் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே அந்த தொழக்கூடிய திடலுக்கு அனைவரும் வர வேண்டும் என்பதை நபி அவர்கள் வலியுறுத்தினார். அப்ப இதுல நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம். என்ன சொன்னா, மஸ்ஜிதில் தொழுகை நடக்கும் போது மாதவிடாய் பெண்களுக்கு வர முடியாது. ஏன்னா மஸ்ஜிதுக்கு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வரக்கூடாது என்ற தடை இருக்கிறது. இது பொதுவான ஒரு இடத்தில் நடைபெறும் போது அப்ப என்ன செய்வாங்க, அந்த பெண்களும் அதுல என்ன செய்வாங்க, கலந்து அந்த பயனை பெற்றுக்கொள்வார்கள். பொதுவான இடத்துல அந்த தொழுகை நடக்கும் போது இந்த ஹதீஸ் நபி அவங்களோட வழிகாட்டல் என்ன, அந்த மாதவிடாய் பெண்களும் அந்த இடத்துல கலந்து அவர்கள் தக்பீர் சொல்வார்கள், அதே போன்று துஆ செய்வாங்க, அந்த நாளுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்ற வழிகாட்டல்களை எல்லாம் நாம் இதிலே பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்தினுடைய ஒழுங்குகள்ல நாம் புத்தாடை அணிவது சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் இருக்கிறதா, இந்த நாள்ல புத்தாடை அணிவது சம்பந்தமா ஏதாவது செய்திகள் இருக்கிறதான்னு பார்த்தா புகாரில 948 ஒரு செய்தி வருகிறது. அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
அவர்களுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பட்டாலான ஒரு தடித்த ஒரு நீல அங்கி ஒன்று என்ன செய்யறாங்க, அவங்க வாங்குவதற்கு விலை பேசுகிறார்கள். யாருக்காகனா அல்லாஹ்வுடைய தூதருக்காக. அல்லாஹ்வுடைய தூதருக்காக அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதை நீங்கள் என்ன செய்யலாம், அதாவது பெருநாளுடைய தினத்தில் இதை நீங்கள் அணிந்து கொள்ளலாம், அல்லது தூது குழுக்கள் உங்களை சந்திக்க வருகின்றன, அவ்வாறு வருகின்ற போது நீங்கள் இதை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறார்கள். இஸ்லாம் இப்படி சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது இந்த ஆடையை பொறுத்தவரையில இது மறுமையுடைய பாக்கியம் நட்பேறு இல்லாதவர்கள் தான் அணிவார்கள், மறுமையுடைய நட்பேறு இல்லாதவர்கள் அணியக்கூடியதாக சொன்னாங்க. ஏன்னா அது பட்டாலானதாக இருக்கிறது. சொன்ன அது என்ன, பட்டு என்பதை பொறுத்தவரையில அது ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப உமர் ரலியல்லாஹு அமைதியாக இருக்கிறாங்க. இப்ப சில நாட்களுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, அப்ப இதே போன்ற ஒரு அலங்காரமான ஒரு பட்டு ஆடை, ஒரு நீல அங்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து அனுப்புறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒருவரிடம் கொடுத்து அனுப்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு இதை பார்த்து விட்டு உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவர்கள் வருகிறார்கள். அதை எடுத்துக்கொண்டு என்ன சொல்றாங்க, யார சொல்றதா நீங்க சொல்றீங்க, இது மறுமை பாக்கியமே இல்லாத ஒருத்தருக்குரிய ஆடையாக இதை சொன்னீங்க, திரும்ப எனக்கு இதை என்ன செய்றீங்க, இது மாதிரி ஒரு ஆடை கொடுத்து அனுப்புறீங்கன்னு சொன்னா அவங்க பயப்படுறாங்க. அச்சத்துல பயத்துல கேட்கிறான். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பியதன் நோக்கம் என்னவென்றால், அதாவது நீங்கள் இதை விற்கலாம், விற்று என்ன செய்யலாம், அந்த பணத்தை கொண்டு நீங்கள் பயன்பெறலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்யலாம், இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அனுப்பி வைத்தேன் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே அணிவதற்குன்னு சொல்றாங்க. நபியவிடம் சொன்ன போது நபி அவர்கள் அதை மறுக்கவில்லை. பெருநாளுடைய தினத்தில அணிவதற்கு இந்த ஒரு புத்தாடை அணிவதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்தது சஹாபாக்கள்ல பார்த்தோம் என்றால், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை, சிறந்த ஆடை அவர்கள் அணிவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் ஒருவரிடத்துல புத்தாடை இல்லை என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆடை அவர் அணிந்து கொள்வது. ஏன்னா அந்த நாளில் அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக. ஏன்னா அல்லாஹு தஆலா நமக்கு இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் நோன்பென்ற கடமையை ரமதான்ல நாம் நிறைவு செய்த பிறகு அல்லாஹ் நமக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அந்த நாளை நமக்கு வழங்கி இருக்கிறான், அந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தினத்தை. என் அருமை சகோதரர்களே, இந்த நாளுடைய ஒழுங்குகள்ல புகாரில 986வது எண்ணில் வரக்கூடிய செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு பாதையால் செல்வார்கள், திரும்பி வரும்போது வேறொரு பாதையிலே வருவார்கள் என்ற ஹதீஸையும் பார்க்கிறோம். இதுவும் ஒரு சுன்னா, நபி வழி. செல்லும் போது, தொழுகைக்கு செல்லும் போது ஒரு பாதையில் செல்வது, திரும்பி வரும்போது வேறொரு பாதையிலே திரும்பி வருவது என்ற இந்த வழிகாட்டல் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டலாக அமைந்திருக்கிறது. அதே போன்ற அருமை சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் என்று நாம் பார்க்கின்ற போது பல ஹதீஸ்களை பார்க்கலாம். இதில் புகாரில 949 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அதில் அவங்க சொல்றாங்க, ஒரு பெருநாளுடைய தினத்தில் எனக்கு அருகில 2 அன்சாரி சிறுமியர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த சலங்கை இல்லா, அதுல வருது எப்படின்னா, அந்த வார்த்தை சஞ்சிராக்கள் என்ற மாதிரி ஒரு வார்த்தை வருகிறது. அதை அடித்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த புஆஸ் போரை பற்றிய பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வராங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோட விருப்பில் அப்படி அவர்கள் என்ன செய்யறாங்க, அப்படி சாய்ந்து தூங்கி விடுகிறார்கள். அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அவர்கள் இதை தடுக்கிறாங்க, அதட்டுகிறார்கள் அந்த சிறுமியர்களை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் இந்த ஷைத்தானுடைய ஓசைகளா என்று தடுக்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில என் அருமையான சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்துல இப்படியான சில சந்தோஷங்களுக்கு, மகிழ்ச்சிகளுக்கு ஆதாரம் உண்டு.
அனுமதி உண்டு என்பதற்கு நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம். அதாவது இசை அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இசை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. அதே போன்று இதில் இன்னும் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். புகாரில 950 வருகிறது. அதாவது இதில் சூடானிய நாட்டைச் சேர்ந்த சில வீரர்கள் என்று வருகிறது. அதே போன்று எத்தியோப்பியா வீரர்கள் என்ற மாதிரியும் ஹதீஸ் செய்திகள் வருகின்றன. அவங்க சில வீர விளையாட்டுக்களை மஸ்ஜிது நபவியில பெருநாளுடைய தினத்திலே நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அதை நபி அவங்க அனுமதித்தாங்க. உமர் ரலியல்லாஹு அதை தடுத்த போதும் நபி அவர்கள் விடுங்க அவர்களை என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். எனவே இதை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் அதை பார்த்தார்கள், கண்டு கழித்தார்கள். நபி அவங்க அதற்கு அனுமதி கொடுத்தாங்க என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இது போன்ற விளையாட்டுக்கள் பெருநாளுடைய தினத்துல மார்க்கம் தடுக்காத விடயங்கள், அதன் மூலம் சந்தோஷம் அடையலாம், மகிழ்ச்சி அடையலாம். போட்டி நிகழ்ச்சிகள், அதன் மூலம் போட்டி நிகழ்ச்சிகள், மார்க்கத்தில் தடுக்கப்படாத போட்டி நிகழ்ச்சிகள் ஊடாக இப்படியாக அந்த நாள்ல மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு, அதே போன்று அவர்கள் மகிழ்வுறுவதற்கு ஆதாரம் இருக்கிறது ஹதீஸ்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு செய்தியில நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ரிவாயத்தில் எப்படி வருது, அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது பெருநாளுடைய தினம், எனவே அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்ன செய்தியும் இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே இந்த தலைப்பில் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்கின்ற போது புகாரியில் 975 வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் ஃபித்ராக இருக்கலாம், அல்லது ஈதுல் அல்ஹா நோன்பு பெருநாள், அல்லது ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை அவங்க தொழுவிப்பாங்க. பிறகு மக்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள். சும்மா ஹதப, பிறகு மக்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள். அடுத்து பெண்கள் பகுதிக்கு பெண்களுக்கும் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தினார்கள். பல விடயங்களை அவர்களுக்கு நினைவூட்டினார்கள், சதக்காவை அவர்களுக்கு ஏவினார்கள் என்ற செய்தியாக இந்த செய்தி வருகிறது. எனவே பெருநாளுடைய தொழுகை, அந்த தொழுகைக்கு பிறகு உரை நிகழ்த்தினார்கள் என்று இந்த செய்தி கூறுகிறது. அதிலும் பெண்களுக்கு தனியாக நபி அவர்கள் உரை நிகழ்த்தினாங்க, பெண்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று என்ற ஒரு செய்தியை நாம் இதிலே பார்க்கின்றோம். எனவே அந்த உரையில் பெண்களுக்கான செய்திகளும் நினைவு கூறப்பட வேண்டும், பெண்களுக்குரிய உபதேசங்களும் அதில் இடம்பெற வேண்டும் என்பதையும் நாம் இந்த ஹதீஸினூடாக புரிந்து கொள்கிறோம். ஏன்னா இப்ப உள்ள சப்தங்கள் அவர்களுக்கு கேட்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. எனவே அவர்களுக்கும் அந்த உரையில செய்திகளை நாம் என்ன செய்வது, நாம் சேர்த்து கொள்வது. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இது போன்ற ஒழுங்குகள் பெருநாளுடைய தினத்தோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நான் எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு மத்தியில் ஷேக் உவைஸ் மதனி அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம்.